மாமே மாமே நீங்க இந்த பக்கம் போங்க, நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன். போங்க. சுமதி, எங்க யாரும் இல்ல, நான் பார்த்துட்டேன். போலாமா? அந்த பக்கமும் யாரும் இல்ல. சரி வாங்க போய் பார்க்கலாம். வா சுமதி. தேங்க் காட் போயிட்டாங்க. அட என்ன கடவுளே இது! என் புள்ளைக்கு கொஞ்சமாவது புத்தி கொடுத்துருக்கலாம்ல. கொஞ்சம் கூட யோசிக்காம மிகப்பெரிய வேலையெல்லாம் செஞ்சிடுறான். போனை ஆஃப் பண்ணி வச்சிடுறான். அறிவு கெட்டவன் என்கிட்டயாவது பேசலாம்ல. எல்லாம் போச்சு. அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யறான். என்ன பத்தி? ஆனா என்ன பத்தி யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. அதானே? ஹே தங்கம். ஹலோ ரீதா. என் சிங்கக்குட்டி, எப்படி இருக்க? எங்க இருக்க? யார் கூட இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒரே கவலையா இருக்குடா. டேய், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஏன் ஒரு பொண்ணெல்லாம் கடத்துன? சரி, அந்த கொடுத்து வச்ச பொண்ணு யாரு? பொண்ணு அழகா இருக்கால. மருமகளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. டேய், ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புடா. டேய், உன் அம்மாக்கு செல்ஃபி பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. சீக்கிரமா அனுப்பி வை. என் மருமகளோட முகத்தை நான் உடனே பார்க்கணும். உடனே பார்த்தாகணும். இப்பவே பார்த்தாகணும். ஹலோ ஹலோ பிரீதா, சொல்றது கேளு. சரி இங்க பாரு, யாருக்காவது திடீர்னு இருமல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? அடச்ச, இவ்ளோதானா? தண்ணி குடு. தண்ணி குடுத்தனே, அப்போ இருமல் நிக்கல. அப்போ நீ ஒண்ணு பண்ணு, துணியை நல்லா போத்தி விடு. குளிர்னால கூட இருமல் வரும். துணியை கழுத்துல சுத்தினா இருமலும் வராது, குளிரும் போயிடும். அதை விட இன்னொரு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. கசாயம். இஞ்சி போட்ட கசாயம் குடிச்சா இருமல் ஓடி போயிடும். சரி, என் மருமகளை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுடா. அப்படியே ஒரு போட்டோவும் எனக்கு அனுப்புடா. உன்னை பத்தி ஒரே கவலையா இருக்கு. பிரீதா, இந்த கேள்வியெல்லாம் நீ அப்படியே பத்திரமா வச்சுக்கோ. நான் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். சரிடா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். அது கட் பண்ணிட்டா. அட கடவுளே, என் புள்ள இருக்கானே. நீ பாரு, நான் பண்றதெல்லாம் உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான். கழுத்துல துணி சுத்திக்கலன்னா அப்புறம் இருமல் நிக்காது. இருமல் நிக்கலன்னா உன்னால தூங்க முடியாது. கொடு. சரி போ. இவங்களை பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரியலையே.
யாரா இருந்தாலும் சரி, நான் அவளை காப்பாத்தி ஆகணும். காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. விடுங்க. என்னை விடுங்க. விடு. உனக்கு ஒன்றும் ஆகலையே? அங்க பாருங்க. சரி. அந்த கிட்னாப்பரை ட்ரேஸ் பண்ணி லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சு. அவன் ஃபோன் நம்பர் வச்சு ட்ராக் பண்ணிருக்காங்க. அவன் எங்க இருக்கான்? அங்கதான் நாம இப்ப போன இடத்துல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. நாம அங்க போனப்போ அங்க யாருமே இல்லையே. ஒருவேளை அங்கிள் நம்ம போன இடத்துல சரியா தேடி பார்க்காம இருக்கலாம்ல? இல்ல சுமதி, நல்லா தேடி பார்த்தாச்சு. ஆனா அங்க யாருமே இல்ல. இன்னொரு தடவை போய் பார்க்கலாமே. ஒருவேளை நாம வந்ததுக்கு அப்புறம் அவங்க அங்க போயிருக்கலாம்ல. ஒரு தடவை என்னோட நிம்மதிக்காக மறுபடியும் அந்த இடத்துல போய் பார்க்கலாமே. சரிங்க சிஸ்டர். மை காட், சரியான வெக்கங்கட்ட கூட்டமா இருக்கீங்களேடா. உங்கள ஒருத்தரை கூட இன்னைக்கு நான் விட போறதில்லை.